வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன வேர்ல்ட் நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அங்க போர் நடந்துட்டு தான் இருக்கு. ஈரான் நமக்கு ஒரு ஃபேவரா ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னா, அந்த சுயஸ் கால்வாய் மாதிரி. வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மக்களே, டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். வேர்ல்ட் நியூஸ்ல என்ன ப்ரோ ஆயிருக்குன்னா, சண்டை போடுறது போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுல மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது. ஈரான் நமக்கு இந்தியாவுக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கடல் வழித்தடம் இருக்கு இல்லையா, அவங்களோட கடல் வழித்தடம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஓப்பன் பண்ணல. ஆனா இரு கப்பலுக்கு அனுமதிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, இரு எண்ணெய் கப்பல், அதாவது கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலுக்கு வழி விட்டுருக்காங்க. நீங்க 2 பேர் மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லி அது இந்தியன் கப்பலுக்கு வழி விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியன் தூதரகம் ஈரான் தூதர்கிட்ட பேசுனது மூலியமா நமக்கு இந்த சக்சஸ்ங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து வேல் நியூஸ்லயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகேவா, செர்பியால இருந்து ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் நம்ம இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. மும்பை துறைமுகத்துல நங்கூரமும் இட்டுட்டாங்க. சீக்கிரமா ஓகேவா கச்சா எண்ணெய் சப்ளை மும்பைல ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா. அடுத்து லோக்கல் நியூஸ்ல என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க பெட்ரோல் விலையெல்லாம் ஏற போகுதுன்னு சொல்லி வதந்தி பரப்புறதுனால இஷ்டத்துக்கு வரவங்க போறவங்க எல்லாம் கேன்ல பெட்ரோல் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, இரும்புல பெட்ரோல் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி ஒரு வதந்தி தான். ஓகேவா. அதுக்கு தான் கேஸும் பெட்ரோலும் 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இந்த சப்ளைல பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி அதானி வந்து கேஸ் சப்ளைல பிரச்சனை மோஸ்ட்லி இருக்காது, இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம், எங்கள்கிட்ட இருப்பு நிறைய இருக்கு, விநியோகம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஹெச்பி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்பினா இந்துஸ்தான் பெட்ரோலியம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வராது, அனைத்து வாங்கலுக்குமே எரிபொருள் நிரப்புற அளவுக்கு எங்கள்கிட்ட எரிபொருள் இருக்கு அப்படிங்கிறத ஹெச்பி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. கேஸ் பிரச்சனை வந்து ஒரு வாரத்தில் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அதானி டோட்டல் கேஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து HCL டெக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கூகுள் கூட டைப் வச்சிருக்காங்க. ஓகேவா. கூகுள் கூட டைப் எதுக்கு ப்ரோ அப்படின்னா, கிளவுட் பூஸ்ட். ஓகேவா. கிளவுட் பூஸ்ட் ஏஜென்டிக். ஓகேவா. அதாவது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லுங்க, ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க கூட ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க. அதை டைப் பண்ணி கூட சொல்லலாம். ஓகேவா. கொலாப் வராது, இது டைப் பண்ணியிருக்காங்க. HCL டெக் கூகுள் கூட டைப் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், USD கிட்டத்தட்ட 11 பில்லியன். ஓகேவா. ஆர் 1 பில்லியன் 11 பில்லியன் சாரி 11 பில் ஆர் 1 பில்லியனுக்கு சிப் ப்ரொடக்ஷனு, சிப் டிசைனு, அதே மாதிரி சிப்பு மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துக்குமே அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பூமராங் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இன்கேஸ் அந்த ப்ரப்போஸ் சக்ஸஸ் ஆகுது, ஓகேவா, அந்த ப்ரப்போஸ் சக்ஸஸ் ஆகுதுன்னா யார் யாருக்கெல்லாம் ஆர்டர் போய் சேருங்கிறத நான் இப்பயே சொல்லிடுறேன். கயாக் டெக்கு போகுங்க. ஓகேவா. அடுத்து சிஜி பவருக்கு தாராளமாக போகும். அடுத்து நெட்வெப், அடுத்து மோஸ்டிப், இவங்க சொல்லவே தேவையில்ல, அவனும் பெரிய ஐட்டக்காரன் தான், அவனுக்குமே ஆர்டர் போகும். கடைசியாக டாடா எலக்ட்ரிக்கும் போய் சேரும். ஓகேவா. அடுத்து மனோரமா. ஓகேவா. மனோரமா இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் அப்ரூவ் கிடைச்சிருக்கு. அப் டு 500 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ்க்கான அப்ரூவ் கிடைச்சிருக்கு. ஓகேவா. அடுத்து கோபால் ஸ்நாக்ஸுங்கிறது ஒரு கம்பெனி. ஓகேவா. அந்த கம்பெனி மோஸ்ட்லி யாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க ஃபுட் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுல எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்கள் பயோகோல் வச்சு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஸ்டமருக்குமே நாங்கள் ஸ்நாக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் டெலிவரியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கோபால் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற என்ன நியூஸ்னா, FII நேற்று ஃபுல்லாக செல் பண்ணியிருக்காங்க. DI நேற்று ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு போனால் FII 6000 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க. DI சும்மா 5000 கோடி பக்கம் வாங்கியிருக்காங்க. இன்னைக்குமே FII செல் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, FII தொடர்ந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. DI முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட்டை மேலே எடுக்க முடியல. மார்க்கெட் இப்போ என்னன்னா அடுத்த சப்போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே இப்போ அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. இந்த வீடியோவோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, டே பை டே நான் என்னோட வீடியோவை குவாலிட்டியாக அப்டேட் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோவோட கன்வென்ஷனையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. டாடா.